பாலஸ்தீன மக்களை குறிவைத்து ஹமாஸ் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல்கள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்தை கடுமையாக மீறுவதாகும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகையில், ஹமாஸ் அமைப்பு ஆயுதமற்றதாக மாற்றப்படும் வரை காசாவில் போர் முடிவடையாது எனவும், இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் ஹமாஸ் அமைப்பிடம் இருந்து ஆயுதங்களை பறிப்பதே நோக்கம் எனவும் தெரிவித்தார். ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் பறிப்பு வெற்றிகரமாக முடிந்ததும் போர் முடிவுக்கு வரும் என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்படுத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் இதுவரை பிணை கைதிகள் 20 பேரை விடுவித்துள்ளது. இஸ்ரேல் 135 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் மற்றும் 2000 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.